ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. கேரட் அல்வா. அதுவும் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு 1 கிலோ விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது கேரட்டு. அதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அல்வா நெய்லேயே பண்ணுங்கள், எண்ணெய் சேர்த்து பண்ண வேணாம். நெய்யில் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் நல்லா உருகுனதும் இந்த கேரட் துருவி வச்சுருக்கதை இதில் சேர்த்துக்கிறேன். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். ஒரு 15-20 நிமிஷத்துக்கு இந்த நெய்லேயே கேரட் நல்லா வெந்து வரணும். அதோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வேகணும். அந்த நெய்லேயே வேகும்போது அல்வா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கலருமே நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சிடலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். நான் துருவி எடுத்திருக்கேன். நீங்கள் சாப்பரில் போட்டு பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவு நல்லா கேரட் வெந்திருக்கு பாருங்கள். அந்த கரண்டி வச்சுட்டே நல்லா மசிச்சு விட்டுறலாம். அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுட்டு இதில் பால் சேர்த்துக்கிறேன். 1.5 கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சது காய்க்காதது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பால் பவுட்ரோ இல்லை மாவா அப்படி இல்லை மில்க் மேட் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் க்ரீமியாகவும் நல்லா ரிச்சாகவும் இருக்கும். நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ணி காட்டுறேன். கேரட் அல்வா குக்கரில் பண்ணுறதை விடையும் நம்ம அந்த மாதிரி பாத்திரத்தில் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சரி, கலரும் சரி சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அந்த பால்லையே நல்ல கேரட்டை வேக வச்சிடலாம். இது ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 45-50 நிமிஷம் கிட்ட ஆகும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுவுமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சீனியை சேர்த்துக்கலாம். இப்போ சீனி சேர்த்துக்கிறேன். 1 கிலோ விட கொஞ்சம் கம்மியாக கேரட் எடுத்துருந்தேன்னா அதுக்கு ஒரு 150 கிராம் சீனி சேர்த்துருக்கேன். இது ஸ்வீட்டு கரெக்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு கேரட்டை பொறுத்து இருக்குது. உங்களுக்கு ஏற்றாப்புல ஸ்வீட்டு கொஞ்சம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். சீனி சேர்க்கும்போது கொஞ்சம் மெல்ட் ஆகி தண்ணியான மாதிரி இருக்கும். அது அந்த கேரட்டோடு சேர்ந்து நல்லா வெந்து சுருள வெந்து வரணும். அந்த அளவுக்கு அடுப்பு சிம்மில் வச்சுட்டே நல்லா வேக வச்சிடலாம். கடைசியில் 1 ஸ்பூனு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இதில் மற்ற அல்வாவுக்கு மாதிரிலாம் நிறைய நெய் ஊற்றணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு 2-3 ஸ்பூனு வச்சுட்டே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம இதில் கலர் எதுவுமே சேர்க்கல. இந்த சீசனுக்கு இந்த கேரட் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த கேரட் வச்சு செஞ்சு பாருங்கள். கடைசியாக ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸை நெய்லெலாம் வறுத்து போடணும்னு இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். நான் காஞ்ச திராட்சையும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்மில் வச்சுட்டே நல்லா வேக வச்சிடலாம். வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.